சரி, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேத் ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். மேத் ஃபங்க்ஷனை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு பில்டின் தான், ஒரு மாடியூல். ஸோ நம்ம இதை கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி தான் என்ன செய்ய முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம போகலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடலாம். எப்படியும் வந்து மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 5, 10, 25 அப்படின்னும், ஒயில் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிறதையும் கொடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரெண்டையும் பிரிண்ட் பண்ண சொன்னோன்னா ஃபஸ்ட் இதில் எது மினிமம், ரெண்டாவதுல எது மேக்ஸிமம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகுது, டிஸ்பிளேயில் வருது. ஓகேயா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்சல்யூட் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, அப்சல்யூட் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிஎஸ் ஆஃப் -7.25னா அதோடைய வேல்யூ என்ன பிரிண்ட் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ அப்சல்யூட் வேல்யூ அந்த மைனஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணிடும், ரவுண்டடாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம பார்க்குறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பவர் ஆஃப் 4,3 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோடைய 4 பவர் ஆஃப் இல்லையா 64. சப்போஸ் நீங்கள் 2 ஆஃப் அப்படின்னா எவ்வளோ வரும், 2 × 4 2 4 4 × 2 8. ஓகேயா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மேத் ஸ்கொயர் ரூட் 64க்கு என்ன ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ 8 பாயிண்ட் இல்லையா? ஸோ சப்போஸ் நீங்கள் 16 அப்படின்னா வேறு ஏதாவது நம்பர் கொடுத்து பாருங்கள், ஒரு 24 அப்படின்னு கொடுத்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா என்ன வரும் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ரவுண்டடாக வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மேத் ஸ்கொயர் ரூட். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எப்படி வந்து நியரஸ்ட் எலமெண்ட்டை சீர் அண்ட் ஃப்ளோர். ஸோ என்ன பண்ணுது, சீல் அப்படிங்கிறது அப்பர் டுவர்ட்ஸ் இட்ஸ் நியரஸ்ட் இன்டிஜர். ஸோ அதுக்கு மேலே 1.4 அப்படின்னா அதுக்கு மேலே. ஸோ 1.4 அப்படின்னா ஃப்ளோர் அப்படிங்கிறது கீழே. ஸோ டவுன்வர்ட் டுவர்ட்ஸ் இஸ் நியரஸ்ட் இன்டிஜர். ஸோ இதோடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3. இப்போ இது நம்ம வந்து ஒரு வேளை சப்போஸ் 3, 2 இல்லைன்னா 22 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ஸோ 23 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ சப்போஸ் இது வந்து நீங்கள் 6 அப்படின்னு போட்டுட்டு அதுவும் ஒன்று தான் வரும். ஏன்னா நீங்கள் வந்து 1.6 அப்படின்னா அது ட்ரூவாக நம்ம வந்து மேனுவல் கால்குலேஷன் அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஆகும்போது உங்களுக்கு 2 தான் வரணும். பட் இந்த ஃப்ளோர் அந்த சீல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதுக்கு மேலே என்ன, இதுக்கு கீழே என்ன அப்படிங்கிற அந்த கான்செப்டில் தான் என்ன செய்யும், உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அடுத்தாப்புல இன்னொரு எக்ஸாம்பிள், சின்ன பை எக்ஸாம்பிள் தான். ஸோ இதை பண்ணோன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், 3.4. ஓகே, ஸோ இதை வந்து பை இல்லை. அடுத்தாப்புல இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு அந்த மேத் ஃபங்க்ஷனுக்கு வந்து என்ன பண்ணுது, ஃபேக்டோரியலில் வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குது. ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா ஸோ எப்படி டிகிரி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வரோம். ஸோ மேத் டிகிரிஸ். ஸோ இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி மேத் டிகிரிஸ் வந்து உங்களுக்கு என்னாகும் வரும். ஸோ என்னெல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ நார்மல், மினிமம், மேக்ஸிமம், அதுக்கப்புறம் ஏபிஎஸ், அப்புறம் பவர், அப்புறம் ஸ்கொயர் ரூட், அப்புறம் சீல். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு. சீல், ஃப்ளோர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் மேத் ஃபேக்டோரியல், அப்புறம் டிகிரிஸ். இந்த சீல் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அனலைசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து எனக்கு இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அந்த வேல்யூ என்ன செய்யும், அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு செய்யும். ஓகேயா? ஸோ நன்றி என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.